சித்ரா தேவி கௌதம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த ஜோசியருக்கு பணம் கொடுத்தேன் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. அவளு இப்படி சொதப்பிட்டான். ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னமா பண்றது? கொல்லப்படாத கௌதம், நான் இருக்கிற முடியும் இந்த கல்யாணத்தை அவ்வளவு ஈஸியா நான் நடக்க விட மாட்டேன். பழசையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. ஈஸ்வரி பிரபாவுக்கு போன் பண்றாங்க. கட் பண்ணிட்டு அழுகைய கண்டினியூ பண்றாங்க பிரபா. விஜய் பிரபாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல எனக்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு. விஷயத்த முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நான் நினைச்சேன் ப்ரோ. கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்க அட்டன் பண்ணல. அதனாலதான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கேன். கோடீஸ்வரி கவலையில இருக்காங்க. பிரபாவுக்கு கோடீஸ்வரி கால் பண்றாங்க. திடீர்னு கால் பண்ணிருக்க, சொல்லுமா. பிரபாவை பார்த்த உடனே நான் அப்புறமா போன் பண்றேன்னு காலை கட் பண்றாங்க. பிரபாவை கட்டி பிடிச்சு கோடீஸ்வரியா அழுகுறாங்க. மன்னிச்சிருன்னு கேக்குறாங்க பிரபா கிட்ட. ஐஸ்வர்யா போன உடனே கௌதம் ரூம் கதவை தாப்பா போட்டுறாங்க. ஐஸ்வர்யாவோட போனை கௌதம் டேப் பண்றாரு. கோடீஸ்வரி கிட்ட பிரபா சொல்றாங்க, நான் விஜய ஒன் சைடா தான்மா காதலிச்சேன். கோடீஸ்வரி சொல்றாங்க, மகாவும் ஐஸ்வர்யாவும் அங்க போய் கஷ்டப்படுறாங்க, அந்த வீடு உனக்கு வேணாம் பிரபா. ஆறுதல் சொல்லிட்டு கோடீஸ்வரி ஊட்டி விடுறாங்க. தசரதன் என்ன கோட்டின்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, நான் அடிச்சிட்டேன்ல, அதுக்கு சாரி கேட்டேன் மக கிட்ட. கோடீஸ்வரி சொல்றாங்க. தசரதன் ஏதோ ஒன்னு பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சொல்றாங்க சூர்யாவை பார்த்து, நீங்க பண்ணின விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு டென்ஷனா இருக்கீங்களா? செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க, என்னைய நேரா தூக்குல போட்டுருவீங்களா? ஏன் சூர்யா இப்படி பேசுறீங்க? மகா, நான் தாத்தாவுக்காண்டி தான் அத்தனையும் பண்றேன். அவர் குணமாறதுதான் எனக்கு முக்கியம். நான் என்னமோ அவர் குணமாக கூடாதுன்னு வேண்டிக்கிட்ட மாதிரி சொல்றீங்க சூர்யா. நானும் அதுக்குத்தான் ஒரு விஷயத்த யோசிச்சு சொல்லலான்னு வந்தேன். இந்த விஷயத்துல என்னால ஆன ஹெல்ப்ப நான் பண்றேங்க. மகா, நீ எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். தலையிடாம இருந்தாலே இந்த கல்யாணம் நல்லா நடக்கும். நான் செஞ்ச ஒரு தப்பால நான் செஞ்ச பல நல்ல விஷயத்த மறந்துட்டீங்கல்ல சூர்யா? ஆமா மகா, விஜய் கல்யாணத்துக்காண்டி ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணுவீங்க. நான் என் அக்கா உயிரை காப்பாத்துறதுக்காண்டி சப்போர்ட் பண்ணுனா நான் ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கேன்னு சொல்லுவீங்க. எப்படிங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நீ செஞ்சதும் நான் செஞ்சதும் ஒன்னா? தொல்லை பண்ணாம போ. மேட்டு சூர்யா, என்னை எதுக்காண்டியும் கூப்பிடாதீங்க. மகா, உன்னை எதுக்காண்டியும் நான் கூப்பிட மாட்டேன், போயிட்டு வா. கோடீஸ்வரிக்கு கனவு வருது தூங்குறப்ப, பிரபா தூக்குல தூங்குற மாதிரி. அதனால தூக்கத்தை இழந்து போய் கோடீஸ்வரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க கவலையில. தசரதன் கோடீஸ்வரி கிட்ட சொல்றாரு, எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு பண்ணிக்கிட்டு இருக்க கோடீஸ்வரி, இப்ப என்ன மறைச்சு வச்சிருக்க சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் கோட்டி அழுகிற? ரஷ்யாவின் நாணயம் ரூபில். நாளை சந்திப்போம்.